மெய்யழகனுக்கு முன்னாடி ஒரு ஓஜி மெய்யழகன் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க. ஐயா மணிகண்டன் ஐயா, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? வேலையை முடிச்சுட்டு சரி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீல்டில் வந்துக்கிட்டே இருந்து, சரி நிறைய எழுதும் சுயசரிதம்னு இருந்தது. சரி என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன். அவர் ஆல்ரெடி மணிகண்டனோட இன்டர்வியூலேயே பார்த்துருக்கேன், இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பட் அதை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சோனி லைவில் வந்தது, ஃபீல்டில் வந்தது, சும்மா போய் பார்த்தேன். ஆனால் 1.5 மணி நேரம் அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. 60 வயசு ரிட்டையர் ஆன ஒருத்தருக்கும் வேலை தேடிட்டு இருக்க ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன் தான். லைஃப்பில் ஒருத்தவங்க அவங்களா இருக்கிறதே ஜட்ஜ் பண்ணுற இந்த உலகம், அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அவரோட இயல்பே அதுதான். பட் ஆக்சுவலாக ஒரு 36 வருஷம் வேலைக்கு போய் அவரோட தாட் ப்ராசஸும் அவராக வேற ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் டெல்லி கணேசர் அவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. பட் தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிட்டேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சோனி லைவில் வந்திருக்கு. எண்டில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பார் பாருங்கள், லைக் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக நானும் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது.